வணக்கம். விஷா செய்திகளுக்காக சுகுமார். செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி. ராமதாஸ் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். தந்தையர் தினத்தில் ராமதாசுக்கு வாழ்த்துக்கள். தம்மீது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள். திருவள்ளூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பகிரங்க மன்னிப்பு. திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டமானது மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலா என்கின்ற பாலயோகி தலைமை தாங்கினார். மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சேகர், ஆனந்தகிருஷ்ணன், சிவபிரகாசம், பிரகாஷ், மாவட்ட தலைவர்கள் விஜயன், ரமேஷ், பாண்டுரங்கன் ஆகியோர்களின் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசியபோது, நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம், தொகுதி வெற்றி வாய்ப்பு நிலவரம் குறித்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடிகளில் மற்றும் குழுக்கள் அமைப்பது, கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து அன்புமணி ராமதாஸ் கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். மேலும் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமது தந்தையான ராமதாஸ் மன நிம்மதியுடன், நல்ல உடல் நலத்துடன், மகிழ்ச்சியுடன் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும். மகனாக தம்முடைய கடமை. தமது தந்தையான ராமதாசுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். மேலும் என் மீது கோபம் இருந்தால் தந்தையான ராமதாஸ் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது பெரிதல்ல என்றும், நீங்கள் சொல்வதை மகனாக, கட்சியின் தலைவனாக செய்து காட்டுகிறேன் என தெரிவித்தார். இதில் மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், மாநில பொருளாளர் திலகபாமா, சமூக நீதி பேரவை மாநில தலைவர் வழக்கறிஞர் பாலு, முன்னாள் மாநில துணைத் தலைவர் KN சேகர், மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆலப்பாக்கம் AR டில்லிபாபு, வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் பூபதி மற்றும் திருவள்ளூர், திருத்தணி, பூந்தமல்லி, மதுரவாயல், ஆவடி, அம்பத்தூர், கும்மிடிப்பூண்டி, மாதவரம், பொன்னேரி, திருவெற்றியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், வன்னியர் சங்க நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.